வளர்க்கரோ என்னையே ரட்சிக்கோ, எங்கள் ஜபத்தை கேட்டருளோ. உமது பிடிய விடுவிக்கப்படுவா, உமது வளர்க்கரோ எங்களை ரட்சிக்கோ, எங்கள் ஜபத்தை கேட்டருளோ. நான் வாடி கீர்த்தனம் பண்றே, என் மகிமையோ வாடா, வினையே சொர மண்டலமே விழித்திருங்கள், அதிகாலையெல்லாம் துதிப்பே, எந்த வேலையெல்லாம் துதிப்பே, 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 அதிகாலையெல்லாம் துதிப்பே, எந்த வேலையெல்லாம் துதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் மத்தியிலே இறங்கட்டும். அந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொண்டு வர போகிறோம். பரிசுத்த ஆவியான மத்தியில் அவர் பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் போன வாரத்திலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து பார்த்தோம், அதனுடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம். ரட்சிப்பின் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, ஆகினாலே அதனுடைய தன்மை, ஒவ்வொரு வஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அதனுடைய தரம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் எப்படிப்பட்ட தரம் உள்ளவர்களான, தரம் வாய்ந்த வஸ்திரத்தை நாம் போடுகிறோமா, தரம் குறைந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி, தரமுள்ள வஸ்திரத்தை நாம் போட்டுக்கொண்டு இருப்போமானா எல்லாரும் நம்ம என்ன செய்வாங்க, கவனித்து பார்ப்பாங்க. தரம் குறைந்த வஸ்திரத்தை போட்டு இருப்போமானா கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஆனா இப்படி நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு தேவ சமூகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்கும் போது சோத்திரம் மகிமை மண்டலத்தை குறித்து உங்களோடு கூட பேச சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம், மகிமையின் மண்டலம். ஆகையினாலே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மகிமை மண்டலத்தை குறித்து உங்களோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிமை மண்டலம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். ஆகையினால சிலருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், ஆனா அதை என்ன பண்ண முடியாது. சிலர் அந்த மகிமை மண்டலத்தை குறித்து ருசித்து பார்த்திருக்க முடியாது. நிறைய பேர் மகிமை மண்டலத்தை குறித்து ருசித்து பார்க்க முடியல. மகிமை மண்டலத்துக்குள்ள ஒருவேளை எத்தனை பிள்ளைகள் நாங்க போயிருக்கிறோம், மகிமை மண்டலத்துக்குள்ள போயிருக்கிறோம் சொல்றோங்க எத்தனை பேரா? இல்லையா சொல்லுவோமா? மையா போய் இருக்கிறீங்களா? போயிருந்தா இப்ப தெரியும் உங்களுக்கு வசனத்தின் மூலமா. நான் மகிமை மண்டலத்துக்குள்ள போனேன், மகிமை மண்டலம் என்னையே டச் பண்ணிச்சு, மகிமை மண்டலம் என்னை செத்தவனை போல மாறிடுச்சு, மகிமை மண்டலம் என்னை ஆவிக்குள்ளாக மாற்றினது, மகிமை மண்டலம் என்னை மறுரூபப்படுத்தினது, மகிமை மண்டலம் என்னை என்ன செய்தது, பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய் மாற்றி கொண்டு இருந்தது. ஆகையினால இந்த மகிமை மண்டலத்தை குறித்து தான் இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமான்னு சொல்றவங்க நீங்க ஜெபிக்க 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 மகிமை மண்டலம் இறங்கி வந்துடும். ஆமான்னு சொல்றவங்க பாருங்க, 2-3 பேர் முழங்கால நிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நீங்க ஜெபிக்கும் போது மகிமை மண்டலத்தை பார்ப்பீங்க. ஆகினா நம்ம சபைக்கு வர்றதை, ஆண்டவரை பார்க்கவும் சபைக்கு வர்றதை எதுக்கு வருகிறோம்னு சொன்னா, அவருடைய மகிமை பிரசன்னத்தை உணரவும், மகிமை மண்டலத்துக்குள் உள்ளே பிரவேசித்து தன்னை மறந்து தேவனை ஆராதிக்கத்தான் வரோம். வீண் கதையோ ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு அந்த கதையில இருக்கிற சோத்திரம் நல்லா சிரிச்சிட்டு போறதுக்காக அல்ல. ஒரு ஊழியக்கார் வந்தார், கன்வென்ஷனுக்கு புக் பண்ணிட்டு, கன்வென்ஷன் போனா அவர் என்ன சொன்னார்னா, சோத்திரம் ஒரு கீரை கதை சொல்லிட்டார். முருங்கை கீரை கதைய சொல்லிட்டு கீரையும்
பாய் நனைகிற கதையும் இத மாதிரி சொல்லிட்டு ஜனங்களை சிரிக்க வச்சுட்டு ஒரு கிரியை இல்லாத அளவுக்கு ஜனங்க விழுந்து 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 சிரிக்கதா கண்டி அதனால எந்த ஒரு புரோஜனமும் இல்லை. அதனால சிரிக்கிறாங்க, ஆனா சிந்தித்து அதை கிரியை நடக்காத மாதிரி இருந்தது. இந்த ஆளை இது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் அந்த ஆளை பத்தி, ஆனால சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூப்பிடக்கூடாதுன்னு எப்பவுமே நினைச்சேன். ஆகினா அங்க இருக்கிறவங்க எப்படியாவது இவர் வந்தா ஜனங்க வந்துருவாங்க, ஜனங்க வருவாங்க. இயேசு வருவாரா? ஜனங்க வருவாங்க. இயேசு வருவாரா? இயேசு வருகிற ஒரு கூட்டமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த இயேசு வர்றாருன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்குள்ள மகிமை தேவ பிரசனம் இறங்கி வரும். தேவ பிரசனம் இறங்கி வரும். நம்ம கூட்டத்துல வாரம் வாரம் தேவ பிரசனத்தோட கர்த்தர் தம்முடைய சபையிலே எழுந்தருள்வராக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் என்ன செய்தார்? எழுந்தருளினார். ஆகையினால மகிமை மண்டலத்துக்குள்ள பிரசங்கம் கிடையாது, பிரசங்கம் படமாட்டாங்க. மகிமை மண்டலத்துக்குள்ள நீங்க என்னதான் பிரசங்கத்தை நீங்க அங்க போய் பார்த்தா பிரசங்கமே இருக்காது. மகிமை மண்டலத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு ஜபம் தான். ஜபிக்கிறவங்க ஜபிச்சுட்டே இருப்பாங்க, துதிக்கிறவங்க துதிச்சுட்டே இருப்பாங்க, பாடுகிறவங்க பாடிட்டே இருப்பாங்க. இதுதான் மகிமை மண்டலம். அத மாதிரிதான் நம்முடைய சபை மாறணும். வந்துட்டா வீண் கதை வேறு கதை ஒன்றும் இருக்க கூடாது. ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய வேலையை செய்துட்டே இருக்கணும், ஆராதிக்கிறவங்க அவங்களுடைய ஆராதனை ஆமை பண்ணிட்டே இருக்கணும். இந்த மகிமை தேவ மகிமை வந்து நம்மளை மூடி ஆமே அந்த மண்டலத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும்போது ஆண்டவர் கொண்டு போவன ஒரு சைலண்ட் உண்டாகும். சபையே சைலண்ட் உண்டாகும். சத்தியம் சொல்லும் போது ஒரு ஊசி கீழே போட்டா சவுண்டு கேட்கணும். அப்ப அவ்வளோ சைலண்டா தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஒவ்வொரு வாரங்களும் ஆமை சொல்லுகிற அந்த சத்தியங்கள் எங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் எங்க குடும்பத்துக்கும் ஜீவியத்துக்கும் மிகவும் ஏற்றதாய் இருக்கிறதுன்னு சொல்றோங்க. 2 கரங்களை உயர்த்தி ஒரு பலமான பரலோகத்தின் அல்லேலூயா போடு, பரலோகத்தின் அல்லேலூயா போடு, ஒரு பரலோகத்தின் அல்லேலூயா. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வாயா இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க மகிமை மண்டலத்துக்குள்ள இல்லை. இவங்க என் தாய்களை விசில் அடிக்கிறவங்க ஏதாவது ஒரு பாட்டா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆகையினால விசில் அடிக்கிறவங்களாம் இங்க இல்லை. ஆகிற எல்லாம் மகிமை மண்டலத்துக்குள்ள போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நிச்சயமாகவே மகிமை மண்டலத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்துல எல்லாம் ஒரு பாட்டு பான மகிமையின் ராஜா மகிமை, அதாவது மேகமேதில மகிமையின் ராஜாவா ஏறி வருகிறார் ஒரு பாடல் இருக்கு இல்லையா? ஆகினால தேவன் தம்முடைய மகிமையை அவர் இந்த கால வேளையில அவன் விளங்க செய்ய போகிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் இந்த நாள் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் ஒருவர் படிங்க. பாருங்க. அன்றிய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டவர் என்னன்னா அவர் ஜெபிக்கிற போது அவருடைய ஜெபம் என்ன செய்ததா? அவருடைய ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் 29வது வசனத்தை நீங்க பார்க்கும் போது அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய சோத்திரம் முக ரூபம் மாறிட்டு ஜெபிக்கிறவருடைய முகம் மிகவும் பிரகாசமாயிருக்கும்.
மிகவும் பிரகாசமா, நைட்டு முழுவதும் விழிச்சிருந்தாலும் சரி, பகல் முழுவதும் விழிச்சிருந்தாலும் சரி, ஆனா அவனுடைய முகத்தை பார்க்கும் போது பிரகாசமாய் காணப்படும். இந்த பிரகாசம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னா, இந்த மகிமையின் மண்டலத்துக்கு ஒரு ஜெபிக்கிற மனுஷன் மகிமை மண்டலத்துக்குள்ளே கடந்து போகும்போது தான் அவன் முகமே பிரகாசம் வரும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கும் போது உங்க முகம் பிரகாசம் அடைகிறதா என்று சொன்னா என்ன காரணம்? இந்த மகிமை மண்டலம் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வரும்போது அவனுடைய முகம், அவனுடைய முக ரூபம் மாறுபடுகிறது. அல்லேலூயா சொல்லும். அவருடைய முக ரூபம் மாறிட்டு, உங்க முகங்கள் மாறுகிறது. எதனால மாறுகிறது? ஜபத்துல என் முகம் மாறுதுயா, என் ஜபத்துல என் முகம் மாறுது. ஆராதனை வேலை என் முகம் மாறிடுச்சு. ஆராதிக்கும் போது தேவ பிரசனம் இறங்கி வந்து என் முகம் மாறியது. நான் ஜெபிக்கும் போது என் முகம் மாறுது. அப்படி என்று சொன்னார். மகிமை தேவன் தம்முடைய மகிமை மண்டலத்தை இந்த கால வேளையில சபைக்குள்ள எல்லாருடைய முகங்களும் மாறுற வரைக்கும் அவருடைய பிரசனத்தோட எழுந்தருள்வராக. ஆமேன் சொல்றவங்க எல்லாம் பின்னாடியே ஆமே. நம்ம முகமெல்லாம் பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவருடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும். ஏனென்றால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தேவ சமூகத்தில் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமென். ஜெபிக்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். பிள்ளைகளே, நீங்க ஜெபிச்சுட்டு வந்தா ஆமென், அந்த முகம், உங்க முகம் ஆமென் பிரகாசமா இருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆமான்னு சொல்றவங்க? அந்த பிரசன்னத்தோட உங்க முகத்துல தேவ பிரசன்னம் தெரியும். என்னை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் பிரகாசம் வரமா வராதா? உங்க முகத்தை பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யோபுல, ஆமே சோத்திரம், உன் ஆயுசு காலங்கள் பட்ட பகலை போல பிரகாசிக்கும். உன் ஆயுசு நாளி இருள் அடையாது, இருள் அடையாது. உன் ஆயுசு தோல்வி இல்லை. ஆகினால ஆயுசு நாள்ல தோல்வின்றதே இல்லை. ஏனென்றா உன் ஆயுசு காலங்கள் எதை நீ கையிட்டு ஒரு கல்லை எடுத்து போய் ஒரு இடத்துல போட்டா அது கோபுரமா மாறிடும். தான் மாதிரி ஒரு பிரகாசத்தை கத்தர் ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜீவியத்துல கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபம் பவர்ஃபுல்லானது, சாதாரணமானது அல்ல. இயேசு தம் ஜெபிக்கும் போது அவருடைய முகம் மாறிட்டு, பிரசங்கிக்கும் போது முகம் மாறல. எங்கேயாவது வாசிக்கிறோமா? பிரசங்கித்தாரு அவருடைய முகம் மாறிச்சு இல்ல. ஜெபிக்கும் போதுதான் அவருடைய முகம் மாறுது. அவருடைய முகம் மாறின உடனே பிரகாசம் அடைந்ததா. சோத்திரம். தேவ சமூகத்துல நீங்க தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய முகங்கள் எல்லாம் கலை உள்ளதாய் மாறிட்டான். ஜெபிக்கிறவருடைய உள்ளங்கள் எப்படி ஆயிடுச்சா? கலை உள்ளதா, கலையா இருக்குதுப்பா முகம். முகம் எப்படி இருக்குது? கலை உள்ளதா இருக்கிறது. ஜெபிக்கிறவருடைய முகம் பிரகாசம் அடையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகிமை மண்டலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அவனுடைய முகங்கள் எல்லாம் கலை உள்ளதா இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுமா? ஆகையாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மகிமையின் மண்டலத்துக்குள்ளே நீங்க கடந்து வர வேண்டும் என்று சொன்னா, ஜெபிக்கிற மக்கள் எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில அதிகமா ஜெபிக்கிறார்களோ மகிமையின் மண்டலத்தை கொண்டு வந்து வச்சிருவீங்க சபையில. உங்களால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆகையினால ஒருவேளை காணிக்கு படிக்கிறவங்க ஒருவேளை தேவ சமூகத்துல மகிமையை கொண்டு வர முடியுமா? முடியாது. தசமாவும் கொடுக்கிறவங்க மகிமையை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆகையினால சோத்திரம் பிரசங்கிக்கிறவங்க ஆமா தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது.
தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவங்க, அந்த மகிமை மண்டலத்தை கொண்டு வருகிறவங்க, முழங்கால் வடு உயர்ந்தவங்க, முழங்கால தேஞ்சவங்க, முழங்கால கொப்பல வந்தவங்க, முழங்கால ஆமே சோத்திர வடு ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு மாதமா அப்படியே ஆமே தோல் வயிற்றுக்குன்னு போய் முழங்கால நின்று ஆமே கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் மகிமை மண்டலத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். வாலிபனே, உன் வயல்ல இந்த வாலிப காலத்துல உன்னால முழங்கால நின்று தேவனை நோக்கி ஆமே சோத்திரம் மகிமை மண்டலத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியல. வயதான காலத்துல எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு வயதாயிடுச்சு, ஆகையினால நீ என்னத்துக்கு முழங்கால நடக்கிற, எதுக்கு முழங்கால நிக்கிற, ஆகையினால ஆமை சோத்திரம் தன்னை நீ வருத்தி கொள்ளாத என்று சொல்லி எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் முழங்கால நின்று என் தேவனை நோக்கி ஆமே சோத்திர நிக்கிறதுக்கு அவர் தான் பலனை கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் பலனை கொடுத்தவர். ஆகையினால ஒரு அவரோ 2 அவரோ தேவ சமூகத்துல மகிமை மண்டலத்துக்குள்ளே ஆமை உள்ள பிரவேசித்தாதா என்னால முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ அந்த மகிமை மண்டலத்துக்குள்ள நான் பிரவேசிக்காவிட்டா என்னால இருக்கவே முடியாது. வருகிற நோய்களை ஆமை என்னால தடுக்க முடியாது, வருகிற ஆமை பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியாது. ஆனா அந்த மகிமை மண்டலத்துக்குள்ள போகும்போது எல்லாம் பினிஷ் ஆகும். எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணமா மகிமை மண்டலம் ஆமை கொண்டு வருகிற விசுவாசிகளாய் மாறி போனோம். அல்லேலூயா சொல்லுவோம். மகிமை மண்டலத்தை கொண்டு வர வேண்டும். ஆமை ஜபன்னாவே முழங்கால தான் நிக்கணும் சபைய. ஆகிய ஜபன்னாவே கரங்களை உயர்த்தி தான் துதிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாச மக்களாய் நீங்க காணப்படுவது கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நீங்க அப்படி செய்யறீங்க? மகிமை மண்டலத்தை கொண்டு வர பிரயாசப்படுறீங்களா? கர்த்தர் சொன்னார் தம்முடைய சீஷர்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்கள் இருக்கிறது, அந்த மகிமை மண்டலத்தை நாம கண்டுகொள்ள வேண்டும். அந்த மகிமை மண்டலத்தை மாத்திரை இறக்கிட்டா போதும், சபை விருத்தி அடைந்துடும். சபை விருத்தி அடையும். சபையில இருக்கிற மக்கள் உணர்வடைவாங்க. சுயமெல்லாம் செத்து போகும், மாமிசம் எல்லாம் செத்து போகும். மகிமையின் ராஜாவே ஆமே கண்டு கொள்ளுவாங்க. மகிமையின் ராஜாவா ஆமே சோத்திரம் மேக மீதில் ஏறி வருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மகிமையின் ஆமே ராஜாவை நாம் தரிசிக்க மகிமை மண்டலத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் மகிமை மண்டலத்துக்குள்ள 1 ஹவர் இருக்கிறோம், 2 ஹவர் இருக்கிறோம், 3 ஹவர் இருக்கிறோம்? இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், எப்ப பாரு ஜப 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 ஜபன்னு சொல்றியா, உனக்கு போர் அடிக்கலையா கேட்டாரு. எனக்கு ஏன் போர் அடிக்குது? அவர் இருக்கிற இடத்துல நான் போய் உட்கார்ந்துட்டேன்னா போரே கிடையாது. யாருக்குன்னா போர் அடிக்குதா? போர் அடிக்கமா? ஜபத்துல வந்துட்டா 3 நாள் உபாசம் இருக்கிறோம், போர் அடிக்குதா? நேரம் போறது தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. ஆகிலும் 3 நாள் உபாசிக்கிறோம். காலையில 10 மணிக்கு வந்தா 2 மணிக்கு முடிக்கிறோம், 3 மணிக்கு முடிக்கிறோம். இதெல்லாம் போர் அடிச்சுக்கினா முடிக்கிறோம் இல்ல. ஆகினால நாங்க இரவு ஜபம் செய்கிறோம். இரவு ஜபம் ஊழியக்காரங்க மாத்திரம். ஆமா, இரவு ஜபம் செய்யறோம். 10 மணிக்கு தொடங்கினா முதல் செக்ஷன் 1:30 மணிக்கு முடியும். ஆகினால அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு முடியும். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. மகிமை மண்டலம் கீழே இறங்கி வருவோம். எல்லா கரங்களை தட்டு கத்த உத்தரவு பண்ணுவோம். நீங்க மகிமையின் ராஜாவை தரிசிக்க வேண்டும்னா மகிமை மண்டலத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள வைக்கணும் ஐயா. ஆகினால அது உங்களால முடியும். சபையில இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாங்க மகிமை மண்டலத்துக்குள் போகிறவங்க சீக்கிரமாய் போய் நாங்க மகிமை மண்டலத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடும் தாகத்தோடும் பாரத்தோடும் நம்முடைய சபையில மகிமை மண்டலம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக மகிமை மண்டலத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுவா. ஆகையினால இப்போ அவர் ஜெபிக்கும் போதுதான் மகிமை மண்டலம் இறங்கி வந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபிக்கும் போது மகிமை மண்டலத்துக்குள்ள முகங்கள் பிரகாசிக்கும். ஆமே, அவருடைய முகங்கள் கலை உள்ளதாய் புஷ்டியானதாய் மாறும். அப்புறம் சரியை இழைக்காதான் புஷ்டியா மாறிடுவாங்க, புஷ்டியாய் மாறுவாங்க. முகம் எல்லாம் ரொம்ப அப்படியே ஒட்டிக்கின்னு இருக்குதுன்னு வச்சுங்க,
மகிமை மண்டலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் மாறிட்டா, ஆவிக்குள்ள மாறி ஆமே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள ஆவியில நிறைந்து ஆமே தேவ மகிமையை அந்நிய பாஷை பேசும் போது, ஆமே துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, ஆமே மகிமை மண்டலம் ஆமே உன்னை அப்படியே ஆவிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோம். மகிமையின் மண்டலத்துக்குள்ள தேவனுடைய அக்கினி வந்து இறங்கும். மகிமை மண்டலத்துக்கு என்ன வசனங்கள்லாம் சொல்லலாம் ஆதாரத்தோட. மகிமை மண்டலத்துக்குள்ள தேவ அக்கினி மொத்தம் வந்து இறங்கும். ஒரு மனுஷன் உடைய வாழ்க்கையில உடைய ஜீவியத்துல ஆமே மகிமை மண்டலத்தை நான் காண வேண்டும், மகிமை மண்டலத்தை இறங்க வேண்டும். என் ஜபம் மகிமை மண்டலத்துக்கு கொண்டு வரும். என் ஜபம் ஆமே தலைவலி போக்குறதுக்காக மாத்திரம் இல்ல, ஜரம் போக்குறதுக்காக மாத்திரமல்ல, என் ஜபம் ஆமே சோத்திரம் சப்பானி நடக்கிறதுக்கு மாத்திரமல்ல, மகிமை மண்டலத்தையே கொண்டு வரும். ஆமேன் சொல்லுவா. பரலோகம் தன் விட்ட அந்த இடத்தை விட்டு அப்படியே இறங்கி வந்து பூலோகத்துல எப்படி ஸ்தாபிக்க போறாரோ அதே போல மகிமை மண்டலத்துல ஆவிக்குரிய மண்டலம் தான் மகிமை மண்டலம். அந்த மகிமை மண்டலத்தை ஜெபிக்கிறவங்க, அங்காங்க மழகால நின்று ஜெபிக்கிறவங்க, அங்காங்க கொழுக்கலாய் ஜெபிக்கிறவங்க, அங்காங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவங்க மகிமை மண்டலத்தை கொண்டு வரலாம். ஆமான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே உன் அபிஷேகம் மகிமை மண்டலத்துக்கு கொண்டு வரும்? எத்தனை பேர் நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மகிமை மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டும்? ஆகினா நீங்க ஏதோ அபிஷேகம் பெற்றுக்கணும். ஆராத நேரம் மாத்திரம் கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு ஆவியில நிறைஞ்சிட்டு அப்படி போகிறவங்க மகிமை மண்டலத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆகினாலே உணர்ந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அந்த மகிமை மண்டலம் எல்லாருக்குள்ள வந்து இறங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லு. ஆகையினால தேவநாம மகிமைப்படட்டும். மகிமையின் தேவன் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவன் சோத்திரம் 30வது வசனம், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவரோட சம்பாஷித்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். மோசே எலியா அவரோடு கூட சம்பாஷித்தாங்க. நாமும் இப்பொழுதே மகிமை மண்டலத்துக்குள்ள போயிட்டா அவரோடு சம்பாதிப்போம். அல்லேலூயா. அவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட சம்பாதிப்போம். கர்த்தர் இந்த இடம் முழுவதுமாய் அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்துட்டா. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமான்னு சொல்றவங்க? ஆளுகைக்குள்ளா கத்த கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட சம்பாதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றவங்க விசுவாசித்தவங்க, மோசையோடு எலியாவோடு இருந்த ஆண்டவர் நாம் ஜெபிக்க போது மகிமை மண்டலத்தை இறக்கி வந்து தேவ பிரசன்னத்தை உணர செய்து மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டி உங்களை இருப்பவர் பெரியவர் நம் மத்தியில இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? நம் மத்தியில இருக்கிறார். அவர் நம் மத்தியில ஆவியாய் இருக்கிறார். அவர் மகிமை மண்டலத்தை கொண்டு வந்து நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த மகிமை மண்டலத்துல உடைய முகங்கள் பிரகாசம் அடையும், உடைய முகங்கள் முகக்கலை உள்ளதாய் இருக்கும், உடைய உருவங்கள் எல்லாம் என்ன புஷ்டி உள்ளதாய் மாறி போகும், புஷ்டியாய் மாறிடுவாங்க. அப்ப எல்லாரும் மன பூரிப்பாகி அவருடைய சரீரங்கள் இளைப்புள்ளதாய் அல்ல, அவருடைய சரீரங்கள் எல்லாம் புஷ்டி உள்ளதாய். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அரண்மனையில இருந்த அவன் அத்தனை பேருடைய முகங்கள் எல்லாம் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அவன் கல்யாணம் போட்டு 10 நாள் அளவோ அவங்க எல்லாரும் குடிச்சு வெறிச்சு அவன் சோத்திர தேவனுக்கு முன்பாக அவன் சோத்திர அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. ஆனால் தானியேலோ அவனோடு இருந்த பிரதானிகளோ தேவ சமூகத்துல மரக்கறி பதார்த்தங்களை சாப்பிட்டு மகிமைக்குள்ளாக மகிமை மண்டலத்துக்குள்ளாக தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சான்.
தானியேல் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சான். தினந்தோறும் முழங்கால நின்று ஆரம்பிச்சான். தினந்தோறும் கரங்களை உயர்த்த ஆரம்பிச்சான். அப்படி அவன் துதிக்க 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 அவன் இப்ப 2 பேருடைய முகங்களை பார்க்கிறாங்க, 2 பேருடைய சரீரத்தையும் பார்க்கிறாங்க, 2 பேருடைய ஜீவியத்தையும் பார்க்கிறாங்க. ராஜாக்களோடு இருந்த அந்த கூட்டத்தார், அவன் அரண்மனையில இருந்த அந்த கூட்டத்தாருடைய வாழ்க்கையும் பார்க்கிறாங்க. தானியேலோடு இருந்த பிரதானிகளோ அவர்களையும் பார்க்கிறாங்க. இவர்கள் 10 வாலிபர்களுடைய முகங்களும் அந்த அவன் அரண்மனைக்குள்ள இருந்த வாலிபர்களுடைய முகங்களை பார்க்கும் போது தானியேலோடு இருந்த முகங்கள் எல்லாம் புஷ்டி உள்ளதா இருந்தது. ஆமென். அப்போ மகிமை மண்டலம் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா சொல்லுவோம். மகிமை மண்டலம் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு அந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த மகிமை மண்டலம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க நல்லா அல்லேலூயா சொன்ன பக்கத்துல இருக்க தூங்குறவங்க தூங்க மாட்டாங்க. நல்லா சத்தமா அவர் அல்லேலூயா சொல்லு. இதுதான் உயிர் செத்து போன ஜபத்துக்கும் செத்து போன அல்லேலூயாவுக்கும் அவன் உயிர் உள்ள ஜபத்துக்கும் அவன் சோத்திர உயிர் உள்ள அல்லேலூயாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மகிமையோடு கூட துதிக்கிறவனுக்கும் மகிமை இல்லாத துதிக்கிறவனுக்கும் தேவ பிரசன்னத்தோடு ஆராதிக்கிறவனுக்கும் தேவ பிரசன்னம் இல்லாத ஆராதிக்கிறவர்களுக்கும் 2 கூட்டங்களும் ஆண்டவருடைய வருகை நாளில வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட போகிறார். மகிமையின் கூட்டத்துக்குள்ள மகிமையின் ராஜா வேகத்தில் ஏறி வர போகிறார். அப்பொழுது இந்த மகிமை மண்டலம் நமக்குள்ள இறங்கி வரும். மகிமை மண்டலம் இல்லாத நாம் போவே கூடாது. எத்தனை பேரு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மகிமை மண்டலம் எங்களுக்கு இறங்கியே தீரணும்னு சொல்லி வலிக்கட்டாயம் பண்ணி பலவந்தப்படுத்தி அந்த மகிமை மண்டலத்தை இறக்கிடணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, சோத்திர யாத்திரா புஸ்தகத்துல இப்போ உங்களுக்கு சீக்கிரமா ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா டைம் தான் போகுது. நிறைய காரியங்களை சொல்லணும். ஆகையினால 6-7 காரியங்களை உங்களுக்கு தேவ சமூகத்தை பிரசங்க குறிப்பாக கொண்டு வந்திருக்கிறேன். யாத்திரா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு பின்பு அவர் என்ன செய்தார்னா சோத்திரம் இங்க அவர் மறுரூபமானார் என்று புதிய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்க பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு பின்பு 7வது நாளில மோசே என்ன செய்கிறாரா தேவ சமூகத்துல அந்த சீனா மலையில ஏறி அங்க தேவனுடைய நாம மகிமைக்கு என்ன பண்றாரு? சோத்திரம் 16வது வசனம் நான் படிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு சோத்திரம் கிளியரா உங்களுக்கு விளக்க முடியும். அதனால 16வது வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. சீனாய் மலை மேல தங்கி இருந்தது. அது போல இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை எந்த சபைக்குள்ள தங்கி இருக்கிறதுன்னு சொல்றவங்க உள்ளத்துல உண்மையாய் ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லு. கர்த்தருடைய மகிமை இருக்குதா? இருந்தா பிசாசு பிடிச்சவங்க காம்பவுண்டுக்குள்ள வரமாட்டான், அங்கேயே ஓடிடும். கர்த்தருடைய மகிமை சபைக்குள்ள இருக்கிறதுன்னா பிசாசு பிடிச்சவன் உள்ள வர மாட்டான், வெளியே இழுத்துக்கிட்டு ஓடுவான். ஆகையால ஏன்னா இந்த மகிமைய இருக்கும் போது இந்த மலையை பாருங்க, சீனா மலையை தொட்டவன் செத்து போடுவான் சொல்றாரு. சீனா மலையில ஆடு வந்தாலும் மாடு வந்தாலும் செத்து போயிடும். ஆகையினால ஆடு மாடு எதுவுமே வரக்கூடாது 40 நாளைக்கு. இந்த 40 நாளுவோ அவர் மகிமை மண்டலத்துல முதலா ஒரு 40 நாள் என்ன ஒரு மண்டலம். ஆகினா ஒரு மண்டலம் எத்தனை நாள்? 40 நாள் சேர்ந்ததுதான் ஒரு மண்டலம். அது போல சோத்திரம் மோசே 3 மண்டலங்களை அவர் தெரிந்து கொண்டார். 3 டைம் 40 நாள் உபவாசித்தார். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாராயிலும் ஒரு மண்டலத்துக்குள் பிரவேசித்தீங்களா? ஒரு மண்டலம் முழுமையாய் பிரவேசிக்க முடிகிறதா உங்களால? 40 நாள் உபவாசித்து அது ஒரு மண்டலம்.
அப்ப நம்ம 2 நாள் 3 நாள் அரை நாள் ஒரு சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிட்டு வர்ற ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆகையினால ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிட்டு நல்ல கறி செய்து சாப்பிட்டு வர ஆத்துமாக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா 40 நாள் அளவு அல்லும் பகலும் புசியாம குடியாம சீனாய் மலையிலே அந்த மலை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் மூடி இருந்ததா. ஆமே, தேவனுடைய மகிமை அந்த மலை முழுவதும் இறங்கினது. இந்த மகிமையின் ஆமே சூத்திர மண்டலத்துக்குள்ள 40 நாள் அளவோ உட்கார்ந்து தேவனோடு கூட ஒரு சிநேகிதனுடைய ஆண்டவர் பேசுகிறது போல நான் முகமுகமாய் என் தாசனாகிய மோசையோடு நான் பேசினேன். அப்படி என்றா மகிமை மண்டலம் பேசுகிற இடம், ஆண்டவரோடு கூட பேசுகிற இடம். ஆமே, எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணவா. ஜெபம் என்று சொல்லும் போது ஆண்டவரோடு பேசுகிற இடம். ஆகினால நீங்க ஜபம்னு சொல்றீங்களே, அந்த ஜபம் யாருக்கோ என்று சொல்லி மனப்பாட ஜபம் செய்கிறவர் அந்த மனப்பாட ஜபம் விட்டுட்டு உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து 40 நாள் அளவோ ஒரு சிநேகிதனோடு ஒரு நண்பனோடு பேசுகிறது போல மகிமையின் ராஜா ஆமை இறங்கி வந்து என்ன செய்தாரா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் நான் மகிமை மண்டலத்துக்குள்ள உட்கார்ந்திருந்த மோசையோடு கூட பேசினேன். இந்த ஜப கூடாரத்துக்குள்ள இந்த ஜப ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முகமுகமாய் உங்க முகங்களை பிரகாசிக்க செய்ய, உங்க முகங்களை கலை உள்ளதாய் மாற்ற, உன் சரீரங்களை புஷ்டி உள்ளதாய் மாற்ற மகிமை மண்டலம் உன் குடும்பத்துக்கு தேவை. ஆகினால உனக்கு ஒரு மகிமை மண்டலம் தேவை. உன் தனிப்பட்ட ஜீவியத்துக்கு ஒரு மகிமை மண்டலம் தேவை. மகிமை மண்டலம் இல்லையே என்று சொன்னா உன் ஜீவியம் வேஸ்டா இருக்கும், கரைப்படைந்து இருக்கும், ஆமே கரை உள்ளதா இருக்கும். ஆகையினால் உன் ஜீவியத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியாது. மகிமை மண்டலத்துக்குள்ள மகிமையின் ராஜா ஆமே மேகத்தின் மீது ஏறி வர போகிறார். ஆகையால இந்த மகிமை மண்டலம் ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே நான் ஸ்தாபிப்பேன். ஜெபிக்கிற ஆத்துமாக்களோடு கூட நான் ஸ்தாபிப்பேன். ஜெபிக்கிற மக்களோடு கூட நான் ஸ்தாபனம் பண்ண போகிறேன். ஆகையினால் எந்த மனித அதிகமா ஜபத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இந்த மகிமை மண்டலத்தை நான் ஸ்தாபனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்குள்ளதான் இறங்கி வரும், ஜெபிக்கிறவருக்குள்ளதான் இறங்கி வரும். இந்த சீனாய் மலையில தேவ சமூகத்துல இரவும் பகலும் தேவ சமூகத்துல 40 நாள் அளவு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்திலே நடுவில் இருந்து மோசையோடு கூட கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பாருங்க, 6 நாளைக்கு பின்பு யோவானையும் யாக்கோபை பேதுருவையும் கூட்டிக் கொண்டு அவர் என்ன செய்தாரா? ஜெபிக்கிற இடத்துக்கு கடந்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே சோதரன் இந்த நேரம் இதெல்லாம் பார்த்துனா மார்க் 9ஆம் அதிகாரத்துல வாங்க. இந்த வசனம் உங்களுக்கு மறுபடியும் புரியும். 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலை மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மோசே, பழைய ஏற்பாட்டு கால மோசே, அவருடைய முகம் பிரகாசித்தது இருந்தவனா. யாபே சோத்திரம். 2ஆம் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய மோசேவாகிய இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு பின்பு அவர் தேவ சமூகத்தை தனிமையே அவர் என்ன செய்தாரா? அலையில ஏறி அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய மோசே சீனாய் மலை. ஆகினாலே சோத்திரம் அது ஆகாருக்கு சமமாய் இருக்கிறது எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனா சீனாய் மலையில் பற்றிய உபதேசம் ஆகாருடைய உபதேசம். ஆனா ஆமா புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய உபதேசம் ஆமை எருசலேமினுடைய ஆமை மலை. ஆமை தேவ சமூகத்துல மலை எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த மலை மேட்டு மேலே ஏறு. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர்
எருசலேம் என்னும் சுவிசேஷி. அவர் உயர்ந்த மலைமேட்டு மேலே ஏறினார். அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். மகிமையின் மேகம், மகிமையின் மண்டலம் தேவ சமூகத்துல அவர் 6 நாளைக்கு பின்பு, ஆமை 6 நாள் அளவும் அப்படியே மகிமை மூடி இருந்தது. இவர் 6 நாளைக்கு பிற்பாடு தேவ சமூகத்துல யோவானையும் பேதுரையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் தனிமையா தேவனோடு கூட என்ன செய்தாரா? ஆமை ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபிக்கத்தான் முடியும். மகிமை மண்டலத்துல ஜெபிக்கத்தான் முடியும். பிரசங்கம் இருக்காது. ஆகிய பரலோக ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கமே கிடையாது. ஜீவியமே பிரசங்கம், ஜீவியமே பாடல். ஆகினால உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறதோ அதுதான் பாடலாய் அமையும். உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறதோ உன் ஜீவியத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணிடலாம். நானே வழி, நானே சத்தியம், ஆமென் சோத்திரம். ஒவ்வொரு ஜீவியத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜீவியத்தை பார்த்து அங்க பிரசங்கம் கிடையாது. உன் ஜீவியமே பாடலாகும், உன் ஜீவியமே பிரசங்கமாக அமைந்திடும். ஆகையினால அங்க ஜபமும் துதியும் ஆமை சோத்திரம் தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பூமியோட அந்நிய பாஷை எல்லாம் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை கூட பூமியோட என்ன பண்ணா ஒழிஞ்சிடும். ஆனா மகிமை மண்டலத்துக்குள்ள போகிற போது ஆமே தேவ சமூகத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெய்வீக அன்பு இருக்கிறது பாருங்க. அந்த அன்பு நம்மோடு கூட இறங்கி வந்து ஆமே தேவ சமூகத்துல உங்க முகம் பிரகாசமா இருக்கும், கலை உள்ளதா இருக்கும், புஷ்டி உள்ளதா இருப்பீங்க. ஆமே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அன்பு கூடவே வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அபிஷேகம் கூட வரும், ரட்சிப்பு கூட வரும், இதெல்லாம் கடந்து வரும். ஆகையினால இதெல்லாம் சரியா இருந்தா அவன் ஜெபிக்கிற மனுஷன் மகிமை மண்டலத்தை கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் மகிமை மண்டலத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றவங்க? மகிமை மண்டலத்தை கொண்டு வரலாமா? எல்லாம் வந்துட்டீங்களா? கிட்ட மலை மேல ஏறணும். மலை மேல ஏறனா கொஞ்சம் கஷ்டம்தான். தாகம் இருக்கும், சரீரத்துல சோர்வு இருக்கும். மோசையை குறித்து சொல்ற, அதிகாலமே என் சமூகத்துல வந்து நில்லு. சீனாய் மலையில மோசே காலையில எழுப்பி, மோசே அதிகாலமே என் சமூகத்துல வந்து என்ன பண்ணு நில்லு. அப்போ அதிகாலையில தேவனை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மகிமை மண்டலத்தை கொண்டு வர முடியும். இந்த கால வேளையில எத்தனை பேரு நம்ம சபைக்குள்ள மகிமை மண்டலம் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க மகிமை மண்டலத்தை கண்டு கொண்டு அந்த மகிமையின் மண்டலத்துக்குள்ள ருசித்து ஆமே தேவ சமூகத்துல அது இருந்தா எங்களுக்கு போதும்னு சொல்றவங்க உண்மையாக 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? 2 கரங்களை உயர்த்தி மகிமை மண்டலத்தை கொண்டு வருவோம். எங்க சத்தம் வரலையே. எல்லாம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சத்தம் வெளியே வரும். நல்ல சத்தியத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா வெளியே வரும் சத்தம். எல்லாம் சோத்திரம் பண்ணு. சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமை மண்டலத்துலதான் உன் பெயரை சொல்லி கர்த்தர் அழைப்பார். அல்லேலூயா. வேற எங்க கூப்பிட மாட்டார். மகிமை மண்டலம் ஒருவேளை அக்கினியா இருக்கலாம், மகிமை மண்டலம் ஒருவேளை மேகதொனியா இருக்கலாம், மகிமை மண்டலம் ஒரு பனியா இருக்கலாம், இல்ல மகிமை மண்டலம் ஒருவேளை ஆமை சோத்திரம் என்ன மழையா பெய்யலாம். இவ்வளவும் சம்பவிக்கும். மகிமை மண்டலத்தில் மழையை பெய்ஞ்சிட்டு இருக்கலாம், அக்கினி முள்செடியா இருந்திருக்கலாம். முள்செடி நடுவே இருந்து உன் பேரை விட்டு கூப்பிடுவா, மோசே நீ ஆடு மேய்ச்சதுல போதும்பா, இனி என்ன பண்ணாத, ஆடு மேய்க்க தேவையில்ல, மனுஷனை பிடிக்க மனுஷர்களை மேய்க்க உன்னை எகிப்துக்கு கொண்டு போவேன், வா உன்னை மகிமை மண்டலத்துக்குள்ள பாக்குறேன். மகிமை மண்டலம் பாத்தியா? பச்சை முள்ளு செடி பட்டி எரியக்கூடியதுதான் மகிமை மண்டலம்.
ஆமே, அக்கினி, பட்சிக்கிற அக்கினி காண்பீங்க. தேவ தரிசனத்தை காண்பீங்க. தேவனுடைய தரிசனம் மகிமை மண்டலத்துக்குள்ள தெரியும். ஆமான்னு சொல்றவங்க வெளிப்பாடு காண்பீங்க. ஜெபிக்கிறவர்கள் வெளிப்பாடை காண்பீங்க. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஆண்டவரே என்னால முடியல, ஆகையினாலே என்னப்பா எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டா அவன் கண்ணு தூக்கம் வர மாதிரி இருக்கிறது. கொஞ்ச நேரம் படுத்த போது 3 மிலிட்டரிக்காரங்க அவன் வந்து நின்னாங்க. என் பக்கத்துல நின்று அவன் கையை பிடிச்சு தூக்கினாங்க. அப்போ தேவ சமூகத்துல பிடிச்சு தூக்கிட்டு அவங்க வாசல் எதிர போய் பார், 3 குடம் பால் குடம் அப்படியே வந்து இறங்குச்சு. அப்ப இறங்குச்சு. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த 3 பால் குடங்களும் எதற்கு தெரியுமா? நீ பலவீனத்தோட இருக்கிற, இந்த பாலை சாப்பிட்டினா உன் பலவீனெல்லாம் போயிடும்பா என்று சொல்லி அவர் கடந்து போனாங்க 3 பேரும். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட, நீ சாதாரணமானவன் இல்ல, உன்னை நான் மிலிட்டரி ராணுவங்களை வைத்து பாதுகாக்கிற, உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். ஆகையினால ஒவ்வொரு வரைக்கும் கர்த்தர் காவல் புரியறதுக்கு தேவ தூதர்களை வைக்கிறார். எனக்கோ எப்படிப்பட்ட தேவதூதனை வைக்க? மிலிட்டரி தேவதூதன், சாதாரணமானவன் இல்ல, மிலிட்டரி ராணுவங்களின் தூதனை வச்சு காவல் புரியார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பெசலா, சிலருக்கு பெசல் வைக்கிறார், சிலருக்கு பெசல் சோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காவல்கள் உண்டு. சாதாரண காவல் படையில ஒருத்தருக்கு, சாதாரண போலீஸ்கார, சாதாரண காரியங்களை வச்சு ஒவ்வொருவருக்கும் 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு, இவையெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறார். நமக்கோ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. எனக்கும் ராணுவங்களை கொண்டு, ராணுவ வீரர்களை கொண்டு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். உனக்கு ஒன்னும் நடக்காது, நீ பால் சாப்பிடு, ஆகையினால உனக்கு எல்லாம் விடுதலையாகும் சொல்லிட்டு கடந்து போனா. ஆகினா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மகிமை மண்டலத்துக்குள்ளாக நீங்க கடந்து வரும்போது வெளிப்பாடு உண்டு. மகிமை மண்டலத்துக்குள் கடந்து வரும்போது தரிசனம் உண்டு. மகிமை மண்டலத்துக்குள்ள கடந்து வரும்போது நீ யாரு, உன் பேர் என்ன என்று சொல்லி சத்த அக்கினி நடுவிலே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. சபைக்குள்ளே கர்த்தர் பேச ஆரம்பிப்பா. அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசிகள் சபையில எழும்புவாங்க. ஆகின எழுப்பி, ஓ மகனே என்று சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உன் குறைகளை உணர்த்தி காட்டுவா. ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில தேவ சமூகத்திலே போன வாரம் உங்களுக்கு சொன்ன ஒருவர், அவர் நல்ல வேலை செய்யக்கூடியவரா, வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தியோக கம்பெனியில போகும்போது பக்கத்துல ஒரு மனுஷன், ஒரு அந்நிய மனுஷன், இவர் போகும்போதெல்லாம் பக்தியாய் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டு வேலையை தொடங்குவார். அப்படி தொடங்கும் போது அவர் கவனிச்சுட்டு இருந்தாராம். தினந்தோறும் வர்றாரு, ஜெபம் பண்றாரு, ஆவியில நிறையிறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாத்திரம் என்ன இந்த ஆள் பண்றான்னு சொல்லி அவர் உத்து கவனிச்சிருந்தா, இவர் பேசுற பாஷை அவர் பேசுற அந்நிய பாஷையா இருந்தாதான். அந்த அந்நிய பாஷையில என்ன பேசுறாருன்னா, நீ எப்ப பீடிய விடுவ, நீ எப்ப கெஞ்சா விடுவ, நீ எப்போ சோத்துறோம், நீ என்ன பண்ணுவ, டாஸ்மார்க்கு கடைக்கு போவாத இருப்ப, ஜபம் பண்ற, பைபிள் படிக்கிற, எல்லாம் செய்யறிய, இதெல்லாம் விடாத இருக்கிறிய, எப்ப விடுவ? ஆனா இவருக்கு தாம் பேசுறது என்னதென்று தெரியாத அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகிய நிறைய பேரு தாம் பேசுற பாஷை என்னதென்று தெரியாத பேசுறீங்க. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசுறவங்க அது அர்த்தத்தையும் நீங்க கண்டு கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை எதற்கு பேச, உன் தவறைய கூட ஆண்டவர் சுட்டி காட்டி உன்னிலே உன் வாய் மூலமா பேசி கொண்டு இருப்பா. ஆனா உனக்கு தெரியாது. ஆனா அந்த புரிந்தவங்க தெரிந்தவங்க வெளிப்பாடு கொள்ளும் போது தூக்கி வாரி போட்டு அடிச்சதான் அவருக்கு, ஐயோ நம்முடைய விஷயத்தை ஆவியானவர் அவருக்கு போய் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அவர் இயேசுவை அறியாதவர் தான், இயேசுவை அறியாதவர், ஆனா நீ பேசுற பாஷை அவருக்கு தெரிகிறது, நீ என்ன பேசுன என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு இப்போ வந்து சொன்னாரா, உங்க ஆண்டவர்
நீ பேசுற பாஷை உனக்கு தெரியுமா? என்ன பேசுன தெரியுமா? சீக்கிரம் எப்ப பீடி விடுவ, எப்ப நீ கஞ்சாவை அடிக்கிறத விடுவ, எப்போ உன்னுடைய தவறான காரியங்கள்லாம் விட்டு மனம் திரும்புன்னு சொல்லி பேசிக்கினே இருப்பார். அப்போ மகிமை மண்டலத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது நிச்சயமாகவே தன் தவறுகளை உணர்த்தி காட்டக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமான்னு சொல்றவங்க ஆமா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். ஏதோ ஒண்ணு ஆவியில நிறைஞ்சிட்டு போறேன்னு சொல்றியா? நீங்க ஆவியில நிறையிறது நீங்க செய்கிற வட்ட வலிச்சம் தவறு இதெல்லாம் உணர்த்தலையா? ஆண்டவரே உணர்த்த மாட்டாரா? ஆவியில நிறையிறவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, நீங்க செய்யற தவறு உங்களுக்கு தெரியலையா? ஜெபிக்கிறவங்களுக்கு நீங்க செய்யற தவறு ஏன் தெரியல? உணர்த்தி காட்டுவார் கர்த்தர். ஜெபம் பண்றவங்க நீங்க செய்யற தவறு இதுதான் என்று சொல்லி உணர்த்தி காட்டுவார். ஆவியானவர் உணர்த்தி காட்டுவார். அதுதான் மகிமை மண்டலம். இன்னும் நம்ம அந்த மகிமை மண்டலத்துக்குள்ள போனா ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு தவறையும் உணர்த்து காட்டுவார். அப்ப பயந்து நடுங்கி ஆராதிப்பீங்க. பயம் உண்டாகும், துதி சத்தம் உண்டாகும், ஜப சத்தம் உண்டாகும். நம்ம தொட்டா ஆபத்து வந்துடும், செத்த போயிடும். சொல்றான் சீனா மலையில இன்றைக்கு 40 நாள் அளவுக்கு இந்த மலையை தொடுகிறவன் செத்து போவான். ஆடு மாடு இது ஓரத்துல வந்து மேய்ந்தா கூட செத்து போவோம். பறவைகள் வந்தாலும் செத்து போகும். யார் அந்த மலைக்குள்ள வரவே கூடாது. மகிமையின் மண்டலத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது. ஆண்டவர் தனியே இருந்து ஜெபித்தார். மோசே தனியே இருந்து ஜெபித்தார். உன் ஜெப வாழ்க்கை, பர்சனல் பிரேயர் மிகவும் அவசியம். ஆகையினால தனித்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ தனியே இருந்து ஜெபித்துப்பா. தனித்திருந்து முழகால நில்லு. இப்பவே உனக்கு மழகால நிக்க முடியல. ஆகினால வயதான போது எப்படி நிற்ப? முழகால நின்று தேவ சமூகத்துல நின்று ஜெபித்து பார். மகிமை மண்டலம் இறங்கி வரும். மகிமை மண்டலம் இறங்கி வரும். ஜெபித்து பார். சோத்திரம். கடினமான பாதையா இருந்தாலும் எல்லா பாதையிலும் செவைப்படுத்துகிற ஆண்டவர் எல்லா காரியத்தை உடைத்து செவையான வழிகளை ஆண்டவர் செய்வார். உன் ஜீவியத்துக்கு ஜெபம் மிகவும் அவசியம். உன் குடும்ப ஜீவியத்துக்கு ஜெபம் மிகவும் அவசியம். உன் குடும்ப ஜீவியத்துக்கு மகிமை மண்டலம் தேவ பிரசன்னத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியம். பாரம்பரிய ஜெபத்தை தூக்கி வெளியே போடு. பாரம்பரியமா மனப்பாட ஜெபத்தை தூக்கி வெளியே போட்டு உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு அழுது புலம்பி தம் தவறுகளை உணர்ந்து ஜெபிக்கிற மகிமையின் ஜெபம் இறங்கி வரட்டும். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. எல்லாம் கை தட்டி பாடுவோமா? மகிழுடன் தொழுதிடுவோ. வனவேசுவை அணிந்து தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழோட தொழுதிடுவோ. இயேசுவே ராஜாதி ராஜா என்றும் ஆண்டிடுவா. இயேசுவே ராஜாதி ராஜா மகிமையில் சேர்ந்திட பாரேன் வந்திடுவா. முடிவு வரை நிலைத்திடவே வேண்டாம். எல்லாரும் கரகளை தட்டி மகிமை மண்டலத்தை கொண்டு வருவோம். வரை நிலைத்திடவே
என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழோட 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 தொழுதிடுவோம். ஆமே. எத்தனை பேருடைய வாழ்க்கையை கத்தர் மகிமையை மண்டலத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். உங்க ஜீவியத்தை ஆண்டவர் மகிமையை மண்டலத்துக்குள்ள கொண்டு வரன்னு சொன்னா உன்னை முற்றிலுமா தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிங்க. ஆகிற உன் பாவம் ஆமே சோத்திரம் பாவ சாப கர்ம சாப எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகட்டும். மகிமை மண்டலம் இறங்கி வருமனவா செத்து போன மனுஷன் உயிரோடு எழும்பும். மகிமை மண்டலம் இறங்கி முழு பூர்ணப்படுகிறது தான் மகிமை மண்டலம். ஒருவன் பூர்ணத்துக்குள்ளா கடந்து வருது. ஆராதனை பூர்ணப்படணும். கத்தரோட உச்சக்கட்ட ஒரு ஆராதனை தான் தேவ சமூகத்துல மகிமை மண்டலம். அந்த உச்சக்கட்ட ஆராதனையில மோசே எலியாவும் வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நீ பட போகிற பாடுகள் எவ்வளவு பயப்படாதே, ஆகிலும் 10 நாளுக்கு பத்திரப்படுவே, ஆகிலும் உனக்கு அவன் சோதித்த பிறகு அவன் ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது. இயேசுவே, நீ பட போகிற பாடுகள் எருசலேமில் கொண்டு போவாங்க, அடிப்பாங்க. ஆகினால் அவ அடித்து சின்னாபின்னமாய் மாற்றி இந்த சரீரம் 3 நாளைக்கு பிற்பாடு உயிரோடு கூட எழும்போம். உயிரோடு கூட எழும்போம். இந்த ரகசியத்தை பார்த்த யோவானும் பேதுரும் ஆமே சோத்திரம் பார்த்துட்டே இருந்தாங்களா. பார்த்துட்டே இருந்தபோது திடீரென்று சொல்லி மோசையே காணோம், எலியாவையே காணோம், ஆனா இயேசு மாத்திர தனிமையாக இருந்தார். ஆமே யோவான் 9:32 நினைக்கிறேன். 36 லூக்கா 9:36 9:36 லூக்கா அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த சத்தம் உண்டாகை இயேசு வருவரே, இயேசு வருவரே. ஆமென் சோத்திரம். அவனுக்கு 2 பேரும் மேல ஆமே பார்த்துட்டே இருந்தாங்க. மகிமை மண்டலம் ஆமே மகிமை மண்டலத்துல பேசுகிறத பார்த்தாங்க. பேசுகிறது என்ன பேசினார் என்று சொன்னா, ஆமே எருசலேமிலே நீ அடிக்கப்படுவ, உயிர்த்தெழுவ, ஆகிலும் உனக்கு அந்த 3 நாளைக்குள்ள தேவ பலன் பாடுகளை சகிக்கிற பலனை தருவேன், உபத்திரத்தை சகிக்கிற பலனை தருவேன். ஆகையினால இந்த சரீரத்துல நீ பட போகிற பாடுகளை சகிக்கத்தக்கதான தேவ பலனை தருவேன். ஆகிலும் நீ ராமை தேவ சமூகத்துல கொன்று போட போவ, உன்னை கொன்றுவாங்க, உன்னை அடிப்பாங்க, உன்னை துன்புறுத்துவாங்க, நீ காயப்படுவ, ரத்தம் சிந்துவ. ஆகிலும் சிலுவையில உன்னை ஏற்றுவாங்க. சிலுவையில போகிற போது கூட ஆமே அங்கதான் உன்னுடைய ஜீவன் போக போகிறது. போனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்புவேன். ஜபத்துல உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து ஆவியானவர் வெளிப்படுவார். எத்தனை பேருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து என் ஜபத்துல வெளிப்பட்டார். ஒரு நாள் தேவ சமூகத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 98 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கிளாம்பாக்கம் என்னை மாத்திட்டாங்க. கிளாம்பாக்கத்துல மாத்த உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒன்னே புரியல. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். வந்த உடனே ஆண்டவர் என்ன போராடி ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அப்பெல்லாம் நம்ம டீன் ஐயாவும் நல்ல பழக்கமா இருக்கிற அப்போ அவருக்கு நான் கண்ட தரிசனத்தை சொல்றேன். ஐயா இந்த மாதிரி காணுகிறேன். என்னுடைய வயது எல்லாம் ஆமை ரொம்ப முதிர்ந்த வயதா இருக்கிறது. என்னுடைய முடி எல்லாம் வெள்ளை கலராய் மாறி போச்சு. அது வரைக்கும் கரிக்கலவாக்கத்துல தான் நான் இருக்கிற மாதிரி தெரியுது. கிளாம்பாக்கத்துல நான் போல அப்படின்னு சொன்னா நீ போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுன்னு அவரும் ஆலோசனை கொடுத்தார். ஆகினால தேவ சமூகத்துல உண்மையாக உன் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுகிற இடம் மகிமை மண்டலம்.
அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்ற வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப சகோதரிகளுக்கு, ஜபத்துக்கு வா, உபவாச ஜபத்துக்கு வா. உபவாச ஜபத்துல மழகால நெல்லு, உன் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுகிற இடம். ஆமே, உபவாச ஜபமா இருக்கலாம், ஒருவேளை தனிமையா ஜெபிக்கிற ஜபமா இருக்கலாம். உன் ஜபத்தை நிறுத்தாதே. உன் எதிர்கால வாழ்க்கையில ஆமே கர்த்தர் வெளிப்பட போகிறார். உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய எதிர்கால வாழ்க்கை தரிசனம் கட்டி எழுப்பப்படும். உன் தரிசனத்துக்கு குறித்த காலத்துல தரிசனம் உண்டு. ஆகினாலே அந்த தரிசனம் ஆமே சோத்திரம் அது சீக்கிரமா நிறைவேறும். நிறைவேறாம இருந்தாலும் தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. குறித்த காலத்திலே கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறும். ஜெபத்தினாலே கேட்கப்படுகிற அந்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுவோம். நீ ஜெபத்துல இருக்கும்போது தரிசனத்தை காட்டுவார், வெளிப்பாடை காட்டுவார். உன் ஜெபம் இல்லை என்றா வேஸ்டான மக்களாய் மாறி போவீங்க. ஜெபிக்கிற ஒரு ஆமே சபை, ஜெபிக்கிற மண்டலம், ஆமே ஜெபிக்கிற 40 நாளளவோ உபவாசித்து மோசே சீனா மலையில முதலாம் மண்டலத்தை முடிக்கும் போது ஆமே பயர்புல்லாய் கர்த்தர் அக்கினியாய் சீனா மலை முழுவதும் இறங்கினார். ஆமே புகை காடாய் மாறிட்டு மின்னல் உண்டாய்ச்சி, இடிகள் இடிக்கப்பட்டது, சத்தம் காற்று பலமா